இது புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்விதான். ஏன்னா இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தென்படுகின்றன. ஆனா புயலாக மாறுமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தற்போது வரைக்கும் எந்த தகவலையும் தெரிவிக்கல. அது புயலாக மாறுமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையில நம்ம இயல்பாக பெற வேண்டிய மழையின் அளவை விட அதிக மழையை நம்ம ஏற்கனவே பெற்றுவிட்டோம். அதற்கு தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையத்துடைய தரவை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். நமக்கு இயல்பாக வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இயல்பாக நம்ம பெற வேண்டிய மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். ஆனா இப்பவே நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா 56 சென்டிமீட்டர் அளவுக்கு இப்போதே தமிழகத்துல மழை பொழிந்து விட்டது. இது இயல்பை விட 37% அதிகம் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சென்னையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவை விட 30% நம்ம அதிகமான மழையை பெற்றிருக்கிறோம் அப்படின்றத இதை பார்த்தா நமக்கு தெரியும். நமக்கு பெய்ய வேண்டியது 75 சென்டிமீட்டர். அக்டோபர் 1லிருந்து இன்று வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவு 75. ஆனா 97 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஏற்கனவே மழையை பெற்றுவிட்டோம். கிட்டத்தட்ட இது 30% அதிகம். ஏற்கனவே நம்முடைய நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன, பல இடங்களிலும் நிரம்பிவிட்டன. இனி வரக்கூடிய சலனம் எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகிறது, ஒருவேளை மழையுடைய தீவிரம் அதிகமாக இருந்தால் என்ன செய்வது என்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது தற்போது அவசியமாகிறது. ஆனா அதோடைய தீவிரம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கிறோம்.